இளைஞர்கள், அதுபோன்று மாணவர்கள், அதுபோன்று வயது வந்தவர்கள் எல்லாம் விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள். விளையாட்டுக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே கூடுமாண்டு பார்த்தா கூடும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விளையாட்டுக்கள் கூட சில விடயங்களால என்ன செய்யப்படுகிறது, மார்க்கத்தில் தடை என்று சொல்லி வருகின்றது. அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். அதாவது தற்காலத்திலே எங்களுடைய சமூகத்தினர் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள். கிரிக்கெட்டாக இருக்கலாம், கபடியாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், அதுபோன்று இன்னொரு என்ன விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டாலும் விளையாடுகின்றார்கள். இந்த விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையிலே கூடுமாண்டு பார்த்தா கூடும். ஆனால் இந்த விளையாட்டுகளை சில விடயங்கள் என்ன செய்கின்றது, தடை செய்கின்றது. அதாவது இந்த கிரிக்கெட் விளையாட்டை நம்முடைய சமூகத்தில் எல்லோரும் விளையாடுகின்றார்கள். அதுபோன்று ஃபுட்பால் சர்வசாதாரணமாக விளையாடுகின்றார்கள். இந்த விளையாட்டை ஹராமாக்கக்கூடிய ஒரு சில நடைமுறைகள் தற்காலத்தில் என்ன செய்து நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. அதாவது என்ன என்று சொன்னால், இந்த கிரிக்கெட்டை கூட ஒரு சூதாக மாற்றக்கூடிய, இந்த ஃபுட்பால் விளையாட்டுகளை கூட ஒரு சூதாக மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நம்முடைய சமூகத்தில் என்ன செய்து நடைபெறுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், தற்காலத்தில் எங்களுடைய சமூகத்தில் ஒரு மெச் ஒன்று நடக்குது என்று வச்சுக்கோ. கிரவுண்டுகள்ல ஒரு மெச் ஒன்று நடக்குது என்று சொன்னால், அந்த மெச் எவ்வாறுபட்டதாக இருக்கணும், மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஆனால் தற்காலத்தில் நடக்கிற மெச்சுகளை பார்த்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்த சூது என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை ஒத்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தற்காலத்திலே எம்மிடத்தில் ஒரு முறைமை காணப்படுகின்றது. இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு முறைமை காணப்படுகின்றது. அதாவது ஒரு 4 டீம் சேர்ந்து, அந்த 4 டீமும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 5000 காசை போட்டா 20000 காசு வரும். வெல்ற டீமுக்கு ஒரு 10,000, அதுபோல அந்த தோக்குற டீமுக்கு ஒரு 5000, மற்றது மேட்ச் நடத்துற ஆளுக்கு ஒரு 5000. இப்படி ஒரு கலாச்சாரம் நம்ம சமூகத்தில் என்ன செய்து காணப்படுகிறது. இது அபட்டமான ஒரு சூது. இதைத்தான் சூது என்பது. ஒரு 4 பேர் காசை போட்டு வெல்ற ஆளுக்கு கொடுக்கிறது. அதுபோல 2 டீம் சேர்ந்து என்ன செய்யற, நீ வேண்டா உனக்கு நான் சோடா வாங்கி தர, நான் வேண்டா எனக்கு நீ சோடா வாங்கி தர, இப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்தில் என்ன செய்து தற்காலத்தில் பரவி காணப்படுகின்றது. இது மார்க்க அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதுபோன்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவிலே 91வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், மது சூது போன்றவைகள் உங்களுக்கு எதை ஏற்படுத்தும் தெரியுமா? மக்கள் மத்தியில், அதாவது உங்களுக்கு இடையில ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். அல்லாஹ்வின் அந்த எண்ணத்தை விட்டும் உங்களை தூரப்படுத்தும். அதுபோன்று தொழுகையை விட்டும் உங்களை தூரப்படுத்தும். இந்த கிரிக்கெட் விளையாட்டு போன்ற விளையாட்டுகள் எல்லாம் தற்காலத்தில் சூதாக மாறி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு கப் வேணும், அதுபோன்று நீங்க என்ன செய்யணும், நல்ல முறையில் என்ன செய்யணும், விளையாடணும், ஒரு ஆர்வம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விளையாடக்கூடியவர்கள் அல்லாமல் ஸ்பான்சர்மார், இப்ப 2 பேர் 2 டீம் விளையாடுகிறது, அந்த விளையாடாத ஒரு 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் சென்று ஒரு 10,000 காசு வாங்கி என்ன செய்யறது, விளையாடுற ஆளுக்கு வின் பண்ற ஆளுக்கு கொடுக்கிறது. அந்த ஸ்பான்சர் என்ன செய்யறாரு, விரும்பி தாராரு. இது மார்க்கத்தில் கூடும். ஆனால் 2 டீமும் காசு போட்டு வெல்ற டீம் எடுத்து போறங்கிற சூதுக்குள்ள உள்ளடங்கும். இதை நாம சர்வசாதாரணமாக விளையாடுறோம். இதுல கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மௌலவிமார் கூட இதுல என்ன செய்யறல்ல, பேணுதலாக நடக்கிறல்ல. அவர்களும் சேர்ந்து என்ன செய்யற, காசு போட்டு விளையாடி அந்த சூதை மெருகூட்டக்கூடியவர்களாக, அந்த சூதை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது இதுல கவலையான விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இது சூதுக்குள் உள்வாங்கப்பட்டது. இதை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் என்ன செய்யணும், தவிர்த்து நடக்கணும். இது மார்க்கத்தில் தடை சொல்லி தெரிஞ்சா, இது மௌலவி செஞ்சாரே, அவர் செஞ்சாரே, இவர் செஞ்சாரே என்று சொல்லி எடுக்காமலுக்கு, மார்க்கத்தில் இது சூது, எனவே நான் இதை செய்ய மாட்டேன் என்று எங்களுக்குள் முடிவெடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் விளையாடணுமா, நல்ல ஒரு ஆளை பிடிக்கிற அந்த விளையாட்டுக்கு எனக்கு நாங்க 4 டீம் சேரப்புறம் விளையாடப்புறம் எங்களுக்கு கப் வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்லி யாராவது ஒரு 3ஆவது ஒரு நபரை பிடிச்சி நாம என்ன செய்யற, அந்த மெச்சுக்குரிய காசுகளை வாங்கி எடுக்கிற, அது போல அதுகளுக்கு என்ன செய்யணும், ஆர்வம் ஊட்டணும். மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டாம, இது மார்க்கத் வரையறைக்கு உட்பட்டு நாங்க விளையாட போறோம் என்று சொல்லி அந்த ஸ்பான்சர் மாரை பிடிச்சி நாம் விளையாடக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர, நாங்க 4 டீம் காசு போட்டு அதை வெல்ற அளவுக்கு கொடுத்து இந்த சூது விளையாடுற ஒரு நிலைமையை நாங்க உருவாக்கி விடக் கூடாது. அவ்வாறு செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் என்று செல்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனவே நாங்கள் இதை தவிர்த்து
நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.